ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம் ஆசையா? முதல்ல இத நல்ல கவனிங்க. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது, மண்டே மார்க்கெட்டில் நாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம். நேத்திக்கான வீடியோவில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் 312 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணி அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே நண்பர் ஒருத்தர் என்ன கொஷின் கேட்குறாரு அப்படின்னா, 312 லெவல் எப்படி மார்க் பண்ணீங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பணம் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க, நம்மளோட லைஃப் சம்மந்தப்பட்டது. ஓகே, இந்த மார்க்கெட்டை நம்ம தெளிவான முறையில் அணுகணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை இது க்ரோத் பண்ணும். இல்லை நம்ம தவறான பாதையில் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை டோட்டலாக வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோ பார்த்தாலுமே அதை ஃபுல் ஃபோக்கஸாக வந்துட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த நண்பருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்கும் பொழுது உங்களோட ஃபுல் மனசையும் அந்த வீடியோக்குள்ளே வச்சு இந்த வீடியோவிலேருந்து நம்மளால் ஏதாவது கேதர் பண்ண முடியுமா, இதை வச்சு நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அடுத்ததா அதே வீடியோவில் இன்னொரு நண்பர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அவராகவே வந்துட்டு ஒரு சில ட்ரேட் செட்டப்பை உருவாக்கியிருக்காராம். அவர் ஒவ்வொரு ட்ரேடுமே என்ட்ரு ஆகும் பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட என்ட்ரு ஆகிறதா சொல்கிறாரு. அதே போல் ஒன்லி ஆப்ஷன் சார்ட்டை மட்டும்தான் சார் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தென் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ட்ரேடிங் ஸ்டைலில் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா விஷயமும் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் இந்த சேனலை கூட நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுபோல் மாற்றி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், இப்போது ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே, அதாவது நேத்திக்கு நான் இந்த சார்ட்டை தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபிப்டோவில் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கேண்டலோட டாப்ல இருந்து பாட்டமுக்கு வந்துட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் இன்னொரு ரெட் கேண்டில் இருக்கு, அதோட ஹை அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிருக்கு. அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 225 அந்த ரேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25% வைக்கணும். அதாவது 225லேருந்து 25% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 பாயிண்ட் அப்படி வரும். ஓகே, பட் நம்மளோட டார்கெட் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள், 225லேருந்து ஒரு 30 பாயிண்ட் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் நான் எடுக்கிறதே கிடையாது. எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அகெயின் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்பொழுது என்னோட டெலிகிராமில் ட்ரேடு வந்துட்டு எதுவும் எடுக்கலை, இனிமேலும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது ப்ரீவியஸாக இருந்த ஒரு டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி டவுன் சைடு வருது. ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா ப்ரைஸுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் 24,050 கால் ஆப்ஷன் சார்ட்டும் 24,100 புட் ஆப்ஷன் சார்ட்டும் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் கிளியராகவே புரியும். ஓகே கைஸ், இப்போது நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 24,100 புட் ஆப்ஷன் சார்ட்டும் 24,050 கால் ஆப்ஷன் சார்ட்டும் வச்சுருக்கேன். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 75 ருபீஸில் ப்ரீமியம்
ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் எதனால இவ்வளோ வேலிடாக டவுன் சைடு வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா 0.5% இருக்குது. ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகேவா? மார்க்கெட்டை எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் வந்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகே, மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ஆல் டைம் லோவில் இருந்து ஆல் டைம் ஹைக்கு மூவ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கும். நம்ம டைரெக்டாக ஸ்பாட் சார்ட்டை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்க பாருங்க, நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாமே வந்துட்டு நார்மல் பிவட் பாயிண்ட் கிடையாது. இது வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டு. இது ஒரு நார்மல் பிவட் பாயிண்ட் கிடையாது. அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10:45 வரைக்கும், அதாவது 10:40 10:45 வரைக்கும் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் இந்த R1 R2 அப்படிங்கிறத நான் வந்துட்டு T1 T2 T3 T4 அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இதை பார்க்கும் பொழுது பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆன மாதிரி தெரியுதுல்ல. பட் நான் இதுவே வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பாட் சார்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாள் ப்ராஃபிட் வரும். பட் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போது நேத்திக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நேத்திக்கான நாம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 77,100 புட் ஆப்ஷன் இந்த இடத்துல இருந்து. ஓகே, அதாவது ஆல் டைம் லோ இருக்கு. இங்கே ஒரு கிரீன் கலரில் மேஜர் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆன மாதிரி தெரியும். பட் இந்த ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேடு வந்துட்டு இப்படி தான் போகும். ஸோ இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு டெலிகிராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் நார்மலாக இந்த சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலலாம் ரிவர்சல் ஆகிறதா பார்த்துருக்கலாம். பட் எல்லா நாளுமே ரிவர்சல் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா? எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆனால் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா டைமுமே 100%மே இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியான ட்ரேடை நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், ஃப்ரைடே மார்க்கெட் வந்துட்டு பாருங்க 24,334 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,350 கால் ஆப்ஷன் அண்ட் 24,350 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல் டைம் லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, கால் ஆப்ஷன்லையும் ஆல் டைம் லோ மார்க் பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷன்லையும் ஆல் டைம் லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஆல் டைம் லோ ஃபார்ம் ஆகிருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப் சைடு போயிருக்கு. ஓகே, அதே போல் புட் ஆப்ஷன்லையும் பாருங்கள், எப்பெல்லாம் ஒரு ஆல் டைம் லோ வந்திருக்கோ அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. ஓகே, அதே போல் எப்பெல்லாம் ஆல் டைம் ஹை, ஓகே, இந்த இடத்த எப்போ ரீச் ஆகுதோ அப்போ இருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கு. சேம் புட் ஆப்ஷன்லையும் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு வந்திருக்கு. ஸ்பாட் சார்ட்டை மட்டும் நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்துட்டு புரியாது. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ பெரிய கிரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளோட மனநிலை என்ன இருக்கும், நாளைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அப் சைடு போகும் அப்படின்னு தோணும். பட் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற நியரஸ்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போகலை. ஓகேவா? ஓகே, தென் புட் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் லோ கிட்ட கரெக்டாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அப்படியே நம்ம வந்துட்டு மண்டே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 30 நிமிஷம் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவேன். அப்போது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னா நாம் எல்லாமே ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறோங்க. மார்க்கெட் எந்த மாதிரி செட்டில் ஆகுது அப்படிங்கிறதே தெரியாமல் நாம் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் அப்போ ஒரு பெரிய மூமெண்டெல்லாம் நடக்குது அப்படின்னா நடந்துட்டு போகட்டும். இப்போ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. 11 o'clock மேலே வந்த ட்ரேட்ஸ்லாம் கூட நல்லாவே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமையே நம்மளோட பொசிஷனை க்ரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் எவ்வளவோ பேர் வந்துட்டு லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போதும். நாம் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸை வச்சு 24,350 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி பார்க்குறோம். பட் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும் இல்லையா? அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நியரஸ்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஷின், நீங்கள் ஏன் ஆப்ஷன் செல் பண்ணலை அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் பொழுது நான் எதுக்காக வந்துட்டு ஆப்ஷன் செல் பண்ணணும்? ஓகே, ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து ஒரு சில விஷயங்கள் புதுசாக தெரியலாம். இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்துட்டு எடுக்கலாம். பட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் மார்க்கெட்டை டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.